பங்களாதேஷ் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திலும் தங்களை காத்துக்கொண்டு கபடி போட்டியில் வெற்றி பெற்றுள்ளோம் என இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதா தெரிவித்துள்ளார். வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற 2025 மகளிர் கபடி உலகக்கோப்பை போட்டியில் சீனா தைபே அணியை 35-28 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது. இந்நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதாவிற்கு கபடி வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய பயிற்சியாளர் கவிதா, தமிழகத்தில் கபடி போட்டி நன்றாக வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்தார். வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு உதவி செய்வது போல் பயிற்சியாளர்களுக்கும் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அங்கே பங்களாதேஷில் பூகம்பம்லாம் வந்தது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலே ஃபுல்லாக ஆடிருச்சு. அந்த மாதிரிலாம் நாங்கள் போயிட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக டீமுக்காக கண்ட்ரிக்காக விளையாடிட்டு இருக்கோம். எப்படி ஒரு பிளேயர் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போனாக்கா எப்படி ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் கோச்சஸும். அதனால் அதை கருத்தில் கொண்டு கோச்சஸையும் என்கரேஜ் பண்ணணும். அவங்களுக்கும் உற்சாகம் அளிக்கும் வகையில் நிறைய அவங்களால கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது.